அனைவருக்கும் வணக்கம். இலக்கியத்தில் இயற்கை வளங்கிற தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ் இலக்கியத்தில் ஒரு மிகச்சிறப்பான இடத்தை வைக்கக்கூடிய சிலேடை புலவர் என்று ஒரு சொல் இரு பொருள்பட பாடக்கூடிய காளமேக புலவருடைய தனிப்பாடல்களில் இன்றைக்கி ஒரு பாடலை பார்ப்போம். வைக்கோலுக்கும் யானைக்கும் ஒரு ஒப்பீடு செய்து ஒரு சிலேடை பாடலை இயற்றியிருக்கிறார். வாரி களத்தடிக்கும் வந்து பின்பு கோட்டை புகும் போரிற் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் ஆள் யானையாம் அப்படிங்கிறது அந்த பாடல். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரி களத்தடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வைக்கோலை எடுத்துக்கிற அப்படின்னா அதை அறுவடை செய்து களத்தில் கொண்டு இட்டு வாரி களத்தில் நம்ம பயிரடிப்போம், அது வாரி களத்தடிக்கும். அதேபோல் யானை போர்க்களத்தில் பகைவர்களை வாரி அடிக்கும் அப்படிங்கிற சொல்லும் அங்கே பொருள் தருது. போரிற் சிறந்து பொலிவிட்டு இருக்கும் வைக்கோலானது அதாவது போரடித்த பின்பு அது ஒரு வைக்கோல் போராக நாம் அமைத்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் வைப்பார்கள். அதை போர் என்று சொல்வோம். அதேபோல் பகைவர்களுடன் செய்வதையும் போர் என்ற பொருள்படும்படியும் இங்கே இரு பொருள்படும்படி போரிற் சிறந்து பொலிவாகும், யானை அந்த போரில் சிறந்து மிக பொலிவாகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறார். சீருற்ற செக்கோலமேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் ஆள் யானையாம். சீருற்ற மிக சிறப்புற்ற, சீர்மிகு, எழில் மிகுந்த, செக்கோலமேனி என்றால் அந்த சிவந்த கோலமாக இருக்கக்கூடிய மேனி இருக்கக்கூடிய திருமலை ராயன் வரையில், திருமலை ராயனுடைய மலையில் இருக்கக்கூடிய அந்த யானையும் வைக்கோலையும் குறிப்பாக சொல்கிறார். இப்படி தமிழ் இலக்கியத்திலே தமிழுக்கே உரிய சிறப்பு, ஒரு சொல் பல பொருள்படும்படி சிலேடையாக இடம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. இது நம்மளுடைய ஒரு தனித்தமிழ், தமிழுக்கே உரிய ஒரு சிகரம் என்று சொல்லலாம். இதை நன்றி.